உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் அரசியல் மேலே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நான் பேச போகிறது ஒரு டீ கடை கதை. நேற்று சாயங்காலம் ஒரு டீ கடை பக்கம் போனேன். அங்கே ஒரு பெரியவர் டீ குடிச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி, திருட்டு நடந்த வீட்டில் முதல்ல ஓடுறவன் யாருன்னு பாரு, கணக்கு அவங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் வீட்டுக்கு வந்து யோசித்து பார்த்தா அந்த பெரியவர் சொன்னது வெறும் பழமொழி இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலோட நிலைமை அதுதான். யார் ஓடுனாங்க, யார் ஓடிக்கிட்டு இருக்காங்க, யார் இன்னும் நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்த கணக்கு புத்தகம் திறக்கும் போது மாட்ட போகிறது யார், இந்த முழு விஷயத்தையும் இன்னைக்கு மேடையில் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். நடுவில் ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்குது. உங்கள் ஏரியாவில் சாலை சரியில்லை, தண்ணி வரல, ஏன்னு உங்களுக்கு தெரியாத ஒரு காரணமும் இதுக்குள்ளே இருக்குது உறவுகளே. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது உங்களுக்கான நேரம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். இந்த வீடியோ எல்லாரும் போய் சேரும் உறவுகளே. ரைட், சரி, கதையை ஆரம்பிக்கலாம். ஆட்சி மாறிச்சு, மக்கள் தீர்ப்பு எழுதிட்டாங்க. சரி, தோத்த கட்சி என்ன பண்ணணும்? எதிர்கட்சியாக உட்கார்ந்து சட்டசபையில் நின்று கேள்வி கேட்டு அடுத்த தேர்தலுக்கு உழைக்கணும். அதுதான் ஜனநாயகம். ஆனால் நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார்? டீ கடையில் அந்த பெரியவர் சொன்னாரே, அதுதான் மக்கள் இப்போ தெருவாக பேசுகிற பேச்சு என்னன்னா, அவர் எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல ஆளே இல்லைங்க. ஆட்சியில் இருந்தப்போ தினமும் 2 ரிப்பன் கட்டு, 3 அறிக்கை, 4 கேமரா போஸு. இப்போது காணோம்ல, களத்தில் இல்லை, சத்தத்துலேயும் இல்லை, மக்கள் மனசுலேயும் இல்லை, வீட்டில் மட்டும்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் நிறையா சொல்கிறாங்க, மின்சாரம் போனால் ஜென்ரேட்டர் ஓடும், ஆட்சி போனால் இவங்க ஓடுவானுங்க. இப்படி தான் புரியுதா? எங்கே நின்று பதில் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை. அதனால தான் சிஎம் சொன்னார் போல இருக்கு, எல்லா டோரையும் லாக் பண்ணி இழுத்து அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குதிச்சாங்க. ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது அப்படியே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்ச போடுங்க, ஓகேவா? சரி, தலைவரோட நிலைமை இதுதான். பின்னாடி இருந்தவன் நிலைமை என்ன? இது நான் கதை விடுறது இல்லை, இது நம்ம கையில் இருக்கிற ஆவணம். முன்னாள் அமைச்சர் பழனி சிபிசிஐடி விசாரணை 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, வார கணக்கில் தொடர்ந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அதே ஆள் மதுரை உயர்நீதிமன்றம் கிளையில் முன்ஜாமீன் கேட்டு போனார். கோர்ட் என்ன சொல்லுச்சு? தள்ளுபடி. ஸோ ஒழுங்காக ஓடிடுன்றாங்க. முன்ஜாமீன் கூட கொடுக்கலன்னா அந்த வழக்கோட இடம் என்னான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் வேலு டிவிஎஸ்சி முன்னாடி ஆஜர். ஊழல் தடுப்புத்துறை கூப்பிட்டுச்சுன்னா அது எதுக்காக? டீ பார்ட்டிக்கா? கிடையாது. ஏதோ தப்பு செஞ்சுருக்க விசாரித்தானே கூப்பிட்றாங்க. அதாவது படம் இப்படி இருக்குது. முன்னால் நடந்தவர் வேகமாக நடக்கிறாரு, பின்னாடி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக விசாரணை அறை வாசலில் போய் நின்றுட்டுருக்காங்க. அவருக்கு தெரியல, திரும்பி பார்த்தா ஒருத்தனை இருக்க மாட்டான், எல்லாம் ஜெயிலில் தான் இருப்பானுங்க போல இருக்குது. இது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கல்யாண வீட்டில் சாப்பாடு முடிஞ்சதும் முதல்ல எந்திரிக்கிறவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இலை போட்டவங்கிட்ட கணக்கை வச்சுருப்பான். புரியுதுங்களா? அந்த மாதிரி இங்கே ஒரு ஒப்பீடு பண்ணாமல் இருக்க முடியலைங்க. இதே காலகட்டத்தில் தாவேகா பக்கம் ஒரு நிர்வாகி லஞ்சம் வாங்கினது வீடியோவில் வந்துச்சு, மாட்டினார். கரெக்டுங்களா? என்ன ஆச்சு? கட்சி என்ன பண்ணுச்சு? எல்லா பொறுப்பையும் பறித்து அடிப்படை உறுப்பினர்லேருந்தும் தூக்கி கைதும் பண்ணிட்டாங்க. ஸோ சொந்த கட்சிக்காரனுக்கே இது நிலைமைனா அங்கே என்ன ரூலு? அது ஆட்சி. இங்கே விசாரணை போகிறவங்களுக்கு கட்சி கொடி பிடிச்சு ஆறுதல் கூட்டம். அதுவும் இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறான், ஒரு கேடு கட்ட மனுஷன், அவன் பையன் பெரிய புண்ணாக்கு மாதிரி பேசுகிறான். இங்கிலீஷில் சிரிப்பு தான் அவன் பேசுகிறது. அவன் அப்பா நம்ம உத்தம மாதிரியும் நீ உட்காந்து சொல்கிறாப்புல அந்த மார்க்கண்டையன், சூப்பராக இருக்குப்பா, உள்ள நல்லா ஜெயில் மாதிரியே இல்லை, வசதியாக இருக்குன்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனியம், உள்ளதை வசதியாக இருக்கான், என்ன கணக்குன்னு தெரில. சரி, இப்போ கதையோட அடுத்த பகுதிக்கு வரேன். இதுதான் இன்றைக்கி மேடையோட மையமே. எல்லாரும் ஓடுறாங்கன்னா ஓடாமல் இன்னும் நாற்காலியில் உட்காந்துருக்கவங்க யார் தான்? அப்போது சென்னை மாநகராட்சி பக்கம் ஒரு பார்வை பாருங்கள். மேயர் பிரியா அவங்க இன்னும் அந்த சேரில் தான் இருக்காங்க. அதையே அங்கே வச்சுட்டு தூக்கி எறின்றீங்களா? நான் சொன்னது சேரை, ஓகே, அதை தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. ஏன் ஆட்சி மாறிடுச்சே, மேயர் எப்படி அதே ஆளுன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம மக்களுக்கு தெரியாத ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயம் இருக்குது, கவனமாக கேளுங்க. சட்டசபை தேர்தல் வேறு, உள்ளாட்சி தேர்தல் வேறு. சில பேருக்கு வந்து அவ்வளோ நுணுக்கமாக அரசியல் தெரியாது, பல பேருக்கு தெரியும். ஸோ நாம் ஓட்டு போட்டு மாற்றினது சட்டசபையை, ஆனால் கவுன்சிலர் தேர்தல் இன்னும் வரல. அதனால் மாநகராட்சிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வார்டு டு வார்டு எல்லா வார்டுலேயும் இன்னும் திமுக கவுன்சிலர் தான் இருக்கிறாங்க.
இன்னும் இப்போ எப்படி நம்ம வந்து வீட்டிலலாம் சின்ன சின்ன பூச்சி கரையாம்பூச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கரப்பாம்பூச்சி மாதிரி நம்ம அந்த மருந்து அடித்தா கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாகாது, கடைசியில் ஒன்றுனா ஓடின்னு இருக்கும். ஓகேவா, நான் சும்மா பொதுவாக சொன்னேன், இந்த உதாரணம் தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் மேயரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் அதே மாதிரி தான் இவங்களாம் மிச்ச மீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சியில் வந்து இல்லைனாலும் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மேலே மாடியில் வந்து ஆட்சி மாறிடுச்சு, இந்த கீழ்த்தளத்தில் பழைய கொடுத்தனலாம் இருப்பாங்க தெரியுமா, அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இது ஒரு உதாரணத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டு வாடகை வாங்கிட்டோம், அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, சாவியும் வாங்கியாச்சு, ஆனால் இந்த பழைய கொடுத்தனக்காரங்களாம் ஒரு ரூம் விட்டுட்டு போக மாட்டுறாங்க. ஸோ அது அவன் பழக்கம் தானே, இது ஏன் வீட்டுன்னு பட்டா போடுவான், அவனை அடிச்சு துரத்தணுமா இல்லையா, அது சேம் எல்லாமே மேட்ச் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை மாநகராட்சியுடைய ஒரு நிலைமையாகவே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சரி இருந்துட்டு போகட்டுமே நமக்கு என்ன, அங்கே தான் விஷயம் இருக்குது உறவுகளே. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அனுப்புகிற ஓகேவா, நீங்கள் எனக்கு அனுப்புகிற வாய்ஸ் நோட்டில் அடிக்கடி வர கம்ப்ளைண்ட்லாம் தெரியுமா, உறவுகளுக்கு உள்ள வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க நிறைய பேர். அண்ணே எங்கள் ஏரியா எம்எல்ஏ கிட்ட சொன்னோம், அவரும் முயற்சி பண்ணுறாரு, ஆனால் வேலை மட்டும் நகரல. ஏன் நகரல? ஒரு சாலை போடணும், ஒரு தெருவிளக்கு மாற்றணும், ஒரு கழிவுநீர் பிரச்சனை சரி பண்ணணும், இதெல்லாம் யார் கையிலங்க இருக்குது? நேரடியாக எம்எல்ஏ கையில் இல்லை. இது எல்லாம் உள்ளாட்சி வேலை, வார்டு கவுன்சிலரு மாநகராட்சி வழியாக தான் நடக்கும். இப்போது அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது யார்? மக்கள் மேலே அக்கறையே இல்லாத ஓகேவா ஒரு தீய சக்தி உட்காந்துருக்கு. வெறும் பவரு, பித்தலாட்டம், ஃப்ரோஜரி, ஃப்ராடு வேலை இதுதான் பண்ணிட்டு இருந்த மக்கள் சொல்கிறாங்க. இப்படிலாம் அதான் தோக்கடிச்சாங்க. அதாவது ஆளுங்கட்சியாக இருந்த தோக்கடிக்கப்பட்ட இந்த தீய சக்திலாம் இப்போ இருக்காங்க. ஸோ அவங்க மனசில் என்ன ஓடும்? தாவேக்கா எம்எல்ஏ ஏரியாவில் வேலை நான் பண்ணுறதா, பண்ணி என்ன பண்ணுறது, சாப்பிட்டோம், மக்கள் செத்தா எனக்கு என்ன, நான் வேலை பார்க்கலன்னா அவனுக்கு கெட்ட பேர் வரும், வரட்டும், விஜய் அரசுக்கு தானே கெட்ட பேர், அப்போ நடக்க விடாமல் இருக்கிறது தான் நமக்கு அரசியல். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு மக்கள் பக்கம் இருந்து எனக்கு வர தகவல். ஸோ எந்த ஃபைலுமே நகராது, கூட்டத்தில் ஒத்துழைப்பும் இருக்காது. ஒரு வேலையை இழுத்து அடிக்க 100 வழி இருக்குது, அத்தனையும் இவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு திருத்தனமே கிடையாது அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. ஸோ இதில் பாதிக்கப்படுறது யார்? திமுகவா இல்லை தாவைக்காவா? வரிசையில் நின்று மனு கொடுக்கப்பட்டு பதிலுக்கு காத்திருக்கிற சாதாரண உறவுகள். டீ கடை பாஷையில் சொல்கிறேன், லோக்கலாக ரோட்டில் ஒரு லாரி நின்று போச்சுன்னா பின்னாடி இருக்கிற எல்லா வண்டியும் நிற்கும். ஓட்டுனவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அவன் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடி நிற்கிற லாரி நகர்த்தினா தான் அந்த டிராஃபிக் நகரும். இப்போ தமிழ்நாட்டோட உள்ளாட்சி டிராஃபிக்கில் நிற்கிறது அந்த லாரி எது, அது யார் நகர்த்தணும் உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும். கவுன்சிலர் தேர்தல் வர வரைக்கும் இந்த லாரிலாம் அப்படியே தான் நிற்கும். அது வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு இந்த மாதிரி இழுத்தடிப்பும் நம்ம வந்து பதிவு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் நம்மளோட வேலையாக இருக்கும். இப்போ இந்த கதையை நம்ம முடிக்கலாம், சரியா? அதாவது முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சிபிசிஐடி விசாரணையில் ஓகேவா, முன்ஜாமீனும் தள்ளுபடி, இன்னொருத்தர் டிவிஏசி வாசலில், மற்றவங்க யார் கதவை எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாமல் இப்போ பயத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ இந்த வரிசையில் அடுத்த பேர் என்னான்னு இப்போ தமிழர் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. மாநகராட்சினா சின்ன இடம் இல்லைங்க, கோடியாக ப்ராஜெக்டுகள், கான்ட்ராக்டுகள், டெண்டர்கள் எல்லாம் பொருண்ட இடம். அது அத்தனை வருஷமாக அந்த நிர்வாகத்தில் ஓட்டினவங்க கிட்ட கணக்கு கேட்குற நேரம் வந்தாச்சு. அந்த கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கத்தில் யார் பேர் இருக்கும்? இந்த பம்பு சட்டை எடுத்தேன் போட்டேன் அந்த மாதிரி பேர் தான், வேறு ஃப்ரீயாக தான். அடுத்து அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொல்லி நம்ம கேள்வி போட்டோம். ஸோ இன்றைக்கி அந்த சேர் ஜாலியாக இருக்குது, உட்காரதுக்குலாம் சொகுசாக இருக்கும். இந்த ஆப் இருக்குல்ல, புட்டிங் தட் நீடில் இன்டு த சேர், வசூல் எம்பிபிஎஸ் சொல்லுவார், மாமே வாட் இஸ் திஸ் மாமே, புட்டிங் தட் ஹோல் இன்டு ஆப் அப்படி வைக்க போகிறாங்க. ஸோ இப்போது நம்ம இந்த ஃபைல் எப்போ வெளியில் வரும்ன்ற டென்ஷனில் வந்து இருக்காங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்ட டீ கடை பேச்சில் அப்படியே வந்த ஒரு விஷயம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஓடினவங்க கதை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உட்காந்துருக்கவங்க கதையும் இந்த மேடை விடாமல் ஃபாலோ பண்ணோம், சரிங்களா? ஓடினவங்க கதையும் சொன்னேன், இப்போ உட்காந்துருக்கவங்க யாருன்னு நான் சொன்னேன், யார் பக்கம் பாய போகுதுன்னு அவங்களுக்கு சொன்னேன். நினைவு இருக்கட்டும், தப்பு பண்ணாதவங்க யாரும் பயப்பட தேவையே இல்லை. பயம் யாருக்கு வருதுன்னு பாருங்கள், கணக்கு யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கும், ஓகேவா? ஸோ எக்கச்சக்கமான கணக்கு எல்லாமே இருக்குது, ஸோ அவங்க தான் பயப்படணும். ஸோ இன்றைக்கி மேடை வந்து இதோட முடியுது. இதை சுற்றி புற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் உங்கள் ஏரியாவில் வேலை நடக்குதா, இல்லை இந்த மாதிரி இழுபடி இருக்கா, உண்மைதானா நீங்கள் சொன்னது, எந்த வேலை நடக்க மாட்டேங்குதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் அப்படியே ஜாலியாக பேசிட்டு போயிட்டேன்.
கவுன்சிலேஷனில் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியும். ஒரு கவுன்சிலர் ஒரு மேயர் கூட வரக்கூடாது. க்ளீனாக நான் சொன்னேன் இல்லையா, மிச்சம் மீதி அந்த கருப்பாம்பூச்சி க்ளீனாக வாஷ் அவுட் பண்ணிடணும். க்ளீன் வாஷ் அவுட், ஓகேவா? முடிச்சு விட்டுணும். என்னென்ன பண்ணாங்கன்றதை மறக்கக்கூடாது, ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதே மாதிரி காலை குரல் நிகழ்ச்சி பார்க்காதவங்க சஜஷனில் போட சொல்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச உடனடியாக போய் காலை குரல் நிகழ்ச்சியை பாருங்கள் உறவுகளே. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், நன்றி, வணக்கம்.